ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மாற்றம் வருமா, இதுதான் தலைப்பு. பொதுவாக நம்மளுடைய குணாதிசயங்களை தீர்மானிப்பதில் லக்னாதிபதியும் லக்னத்தில் நின்ற கிரகங்களும் ராசி அதிபதியும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. இதையும் தாண்டி சில நிலைகளில் தசாநாதர்களின் தன்மைக்கேற்ப ஒரு மனிதனுடைய குணங்களில் குறிப்பிடத்தக்க அளவிற்கான மாற்றங்களை நிகழ்த்திவிடும். குறிப்பிடத்தக்க அளவுக்கான மாற்றங்கள், அது டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி. ஒரு சின்ன உதாரணம் பார்த்திங்கன்னா, பிறந்தது முதலே பேண்ட் சட்டை போட்டுட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு பார்த்திங்கன்னா வேஷ்டி சட்டைக்கு மாறிடுவார். வெள்ளை கலரே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர் வெள்ளை கலரில் இருப்பார். டோட்டலாக தாடி வச்சுக்கிறது, மீசை எடுக்கிறது, இந்த மாதிரியான உடல் ரீதியான உடல் மொழி ரீதியான மாற்றங்கள், உடைகள் ரீதியான மாற்றங்கள், உணவு பழக்கங்கள் ரீதியான மாற்றங்கள், செயல்பாடுகளில் மாற்றங்கள் போன்றவற்றையும் தசாநாதர்கள் நிகழ்த்தி காட்டுவார்கள். அடிப்படை லக்னத்துக்குன்னு ஒரு குணம் இருக்கும், ராசிக்குன்னு ஒரு குணம் இருக்கும், லக்னத்தில் நின்ற கிரகங்களுக்குன்னு ஒரு குணங்கள் இருக்கும். இதையும் தாண்டி தசாநாதர்கள் உங்களை டோட்டலாக மாற்றுவாங்க. நடை, உடை, பாவனை, உணவு பழக்க வழக்கம், இருப்பிடங்கள், பேசும் தன்மை, கோபம் வருவது அல்லது கோபம் இல்லாமல் போய்டுறது, சுறுசுறுப்பாக இருக்கிறது அல்லது சோம்பேறித்தனமாக போகிறதுங்கிற மாதிரியான மாற்றங்கள் எல்லாத்தையும் நிகழ்த்துகிற தன்மை தசாநாதர்களுக்கு உண்டு. பல நிலைகளில் ஒரு ஜாதகத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை தசாநாதருக்கு உண்டு. தசாநாதர் நினைச்சா லக்னாதிபதி உட்பட எல்லாரையுமே ஸ்தம்பித்து வைத்து விடக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஸோ உங்கள் வாழ்வியல் சம்பவங்களை தீர்மானிக்கிறவரே தசாநாதர்கள். இந்த அடிப்படையில் ஒரு திசை முடிஞ்சு அடுத்த தசை முடியும் போது ஒரு மனிதனிடம் எந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சூரிய மகா திசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அதிகார குணத்தையும் தான் என்கின்ற எண்ணத்தையும் மமதையையும் சம்பாதிக்கும் வல்லமையையும் தலைமை தாங்கும் பொறுப்பையும் கொடுத்து கொண்டே இருக்கும் வேளையில் சூரிய திசை முடிஞ்சு அப்படியே சந்திர திசை வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தாய் உணர்வு மிக்கவராக, தாயன்பு கொண்டவராக, அரவணைத்து செல்பவராக, அதிக பிரயாணத்துக்கு ஆசைப்படுபவராக, திரவ உணவுகளை அதிகம் விரும்புவராக ஒரு மனுஷன் அப்படியே டிரான்ஸ்ஃபராக மாறுவார். புரியுதுங்களா? அந்த மாற்றம்ங்கிறது சூரிய திசையில் கொஞ்சம் கடுன்னு இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷன் சந்திர திசை நடக்கும்போது அந்த குணங்கள் அப்படியே மாறும். ஒரு தாய் அன்பு கொண்டவரா, எல்லாரையுமே அரவணைச்சு போயிடலாம், சரிப்பா விட்டு கொடுங்க, பார்க்கலாம், போய்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அனுசரணை மிகுந்தவராக மாறுவதை கண்கூடாக பார்க்க முடியும். அதே மாதிரி சந்திர திசையில் அந்த மாதிரி இருக்கிற ஒருவர் செவ்வாய் திசை அப்படியே சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை நடப்புக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டாக இருக்கக்கூடியவரா, அதிகாரத்தை அப்படியே சிரமேற்று செயல்படுத்தக்கூடியவரா, ஒரு செயல்திறன் மிக்கவராக, வேகம் மிக்கவராக, கோபம் மிக்கவராக மாறுவதை காண முடியும். சந்திரமகா திசை முடிஞ்சு செவ்வாய் திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஒரு மாதிரி அனுசரணையாக இருந்து கொண்டிருந்த ஒரு மனிதர் அந்த அனுசரணைங்கிற குணத்திலிருந்து டக்குன்னு அதிகார தோரணையை வெளிப்படுத்தக்கூடியவராக, கோபம் மிகுந்தவராக, செயல்திறன் மிக்கவராக, வேகம் மிகுந்தவராக செயல்படும் தன்மை வரும். சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை நடப்புக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பூமியில் ஆர்வம் வரும், தொடர்புகளில் ஆர்வம் வரும், செயல்திறன் அதிகமாகும், உடலில் காயங்கள் ஏற்படும், செவ்வாயின் தன்மைக்கு ஏற்ப இரத்த காயங்கள் ஏற்படுவது, ஆபரேஷன் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய வருவது, விபத்து கண்டங்கள் ஏற்படுவது, வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு வருவது, சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுப்பது, சகோதர வர்க்கத்தோடு இணக்கம் காட்டுவது அல்லது பகைமை பாராட்டுவதுன்னு ஏதாவது ஒரு வகையில் தன் காரகத்துவ ஆதிபத்திய குணங்களை உங்கள்கிட்ட கொடுத்து மாற்றத்தை தருவார். இந்த செவ்வாய் திசை பார்த்தீங்கன்னா செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறது மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுத்து கொண்டிருக்கும் போது ராகுங்கிற ஒரு உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆவாங்க. கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கிறது, சாமர்த்தியத்தை அதிகம் பயன்படுத்தி கொள்வது, மற்றவர்களை தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும் சாதுர்த்தியத்தாலும் காரியத்துக்கு கொண்டு வருவது, தனது காரியம் சாதிப்பதிலேயே கண்ணாக இருப்பது, கொஞ்சம் சீட்டிங் பழக்க வழக்கங்களை அதிகப்படுத்திக் கொள்வது, திருட்டுத்தனமான குணங்களை தங்களுக்குள் பழக்கப்படுத்திக் கொள்வது, செயற்கையான பொருட்கள் மேலே ஆர்வம் ஏற்படுறது, கம்ப்யூட்டர் துறை, விண்வெளி துறை மாதிரியான விஷயங்களில் குணங்கள் அப்படியே மாறுறது, நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் படிப்பில் சோட போகிறது, பழக்க வழக்கங்கள் மாறுறது, இரவில் அதிகமாக கண் விழிக்கிறது, பெற்றோர்களுக்கு பெரிய தலைவலியாக மாறுறது, இதெல்லாம் ராகு கொடுப்பார். பளபளக்கிற விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவது, இந்த நிமிஷம் வாழ்கிறது மட்டும்தான் வாழ்க்கை, நான் அடுத்த நிமிஷம்னு ஒன்று இல்லவே இல்லைங்கிற மாதிரி நம்புறது, செயற்கையான விஷயங்களுக்கு மிக மிக அதிகமாக ஆசைப்படுறது, நினச்சது நினச்ச உடனே கிடைக்கணும்னு வீம்பு பிடிக்கிறது, பிடிவாதம் பண்ணுறது,
தவறான தொடர்புகள், தவறான நபர்களின் பழக்க வழக்கங்கள், தவறான விஷயங்களுக்குள்ளே போவது, போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம், அதனால் ஒன்றும் பெருசாக ஆயிடாதுங்கிற மாதிரியான ஒரு விட்டேத்தி மனோநிலை, இதெல்லாம் ராகு கொடுப்பார். செவ்வாய் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு மனுஷனை இருக்க வைப்பார். அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி ராகதிசை நடப்புக்கு வரும்போது இந்த மாதிரியான குணமாற்றங்கள், மாறுதல்கள் ஏற்படும். ராகுமகா திசை என்ன வேணாலும் செய்யலாம், லைஃப்பில் சந்தோஷமாக இருந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்து 18 வருஷம் தசாபுத்தி நடத்தி முடிக்கும்போது குரு வருவார். ஐயோ இவ்வளவு தப்பு பண்ணிட்டோமே, நம்ம பண்ணதெல்லாம் தப்பாச்சே, நம்ம பண்ணுறதுனால நம்ம வாரிசுகள் பாதிக்கப்படுமா, என் பேர் என்ன ஆகிறது, என் குலம் என்ன ஆகிறது, என்னுடைய பெருமை என்ன ஆகிறதுன்னு யோசிக்க வைக்கிற குரு வந்து சேருவார். எதுலேயும் நியாயமாக போயிட வேண்டாமா, நீர்மையாக போயிட வேண்டாமா, நம்ம இவ்வளோ தூரம் தப்பு பண்ணிட்டோமா, இவ்வளோ பணம் சேர்த்தோமே, இதெல்லாம் வந்து தவறு இல்லையாங்கிறத குற்ற உணர்வை தூண்டிவிட்டு நேர் வழியில் நடக்க வைத்து பெரிய மனித தோரணையை கொடுக்கக்கூடிய கிரகமாக குரு வரும். சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், போனா போகுதுங்கிற பெரிய மனித தன்மை, மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தை அடைவதுங்கிற மாதிரி அப்படியே ராகு திசையிலிருந்து குரு திசை. ராகு வந்து கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கும். குரு வந்து பொறுப்புகளை இழுத்து போட்டுக்கிட்டு தான் முன்னாடி நிற்கிறேங்கிறது மாதிரி மாற்றி விடுவார். இந்த மாற்றத்தையும் நாம் உணர முடியும். இது உடல் மொழி ரீதியான மாற்றங்களாகவும் இருக்கும். இப்போ ஒரு ராகுதிசை நடக்கிறவர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து மற்றவங்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி செய்வார், ட்ரெஸ்ஸிங் பண்ணுவார். வாகனம் வச்சிருக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். அவருடைய செயல், நடை, உடை, பாவனைகள் எல்லாமே ஒரு மாதிரி பளபளப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுவே குருதிசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு பெரிய மனித தன்மைக்கு அப்படியே மாறுவாங்க. கௌரவமான, கண்ணியமாக உடை அணிவது, மற்றவர்கள் வந்து பார்த்தா பாராட்டும்படியான அமைப்பில் நடந்துக்கணும்னு நினைக்கிறது, சமுதாயம் என்ன நினைக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. உடைகளில் மாற்றம் வரலினாலும் கூட குணங்களில் மாற்றம் நிச்சயமாக வரும். ராகதிசையில் சமுதாயமாவது மண்ணாங்கட்டி அது எவன் என்ன நினச்சா எனக்கு என்னையா அப்படின்னு போகிற ஒரு மனிதர் குரு திசையில் அப்படி இருக்க முடியாது. இந்த மாற்றம் மனதளவில், உடல் அளவில், செயல் அளவில், நடவடிக்கை அளவில் வரும். பொறுப்புடன் நடந்து கொள்ளும் தன்மை இருக்கும். கோயில் விசேஷங்களில் கலந்துக்கக்கூடிய தன்மை இருக்கும். குழந்தைகள் எதிர்கால நலன்களில் அக்கறை இருக்கும். பணத்தை சேர்த்து வைப்பதில் ஆர்வம் இருக்கும். தங்கத்தின் மேல் ஆர்வம் இருக்கும். உணவு உண்பதில் கவனம் இருக்கும். ஒரு ராகதேசம் நடக்கிறவர் நைட்டு 12 மணிக்கு பீட்சா பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவார். ஆனால் குருதேசம் நடக்கிறவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும்னு ஒரு கட்டுப்பாடான வாழ்வியல் முறைக்குள்ளே வருவாங்க. தனிப்பட்ட ஜாதகங்களில் 1-2 மாற்றங்கள் நிகழும் என்றாலும் கூட பொதுவாக அந்த பலன்களில் மாற்றங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ மாற்றங்கிறது ஒவ்வொரு திசையிலையும் நிகழும். குரு திசையில் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர் சனி திசையில் அப்படியே டோட்டலாக மாறுவாங்க. ஒரு மந்தத்தனம் ஏற்படும், விட்டேத்தியான மனோநிலை ஏற்படும், எனக்கு என்ன வம்பு அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போகும் தன்மை ஏற்படும், தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாத குணங்கள் ஏற்படும், சோம்பேறித்தனம் வந்துடும். அதுலேயும் வயதான காலத்தில் சனி திசை வந்துருச்சுன்னா என்னால் ஒன்றும் முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுப்பற்ற மனோநிலைக்கு ஜாதகர் தள்ளப்படுவார். பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது உங்கள் லக்ன ரீதியாக சனி கொடுக்கப்பட்டாலும் கூட சனி உங்களுக்கு கொடுப்பார். இப்போ ஒரு துலா லக்னம் சனி திசை வருதுங்கிறது போது அதெல்லாம் எடுத்துக்கலாம்னாலும் கூட பொதுவாக ஒரு இருள் சூழும். நம்ம வெளிச்சத்துக்கு முன்னாடி போய் நிற்கணுங்கிற எண்ணம் முதல்ல குறையும். எதற்கெடுத்தாலும் முந்திரி கட்டத்தனம்ங்கிறது வராது. சனிமகா திசை ஒருவருக்கு சர்வ நிச்சயமாக மந்த குணத்தை கொடுக்கவே செய்யும். ஸ்லோனஸ், நிதானத்தை கொடுக்கும். பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு சனி வந்து முதன்மையானவர். அதனால தான் மெக்கானிக் சம்மந்தப்பட்ட துறைகள், பூமி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறைகள், ஆயில் அண்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட துறைகள், துப்புரவு பணி துறைகள், இதெல்லாம் கீழ்நிலை தொழில் எல்லாம் சனி பகவானுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நிதானமாக செய்ய வேண்டியது, அந்த நிதானம் என்பது மெயினாக வந்துடும். குரு திசையில் ஒருவர் முதன்மையில் நிற்பாருன்னா சனி திசையில் அப்படியே வந்து பின்னாடி போயிடுவார், பேக் அடிப்பார், நான் வரல முன்னாடி அப்படிங்கிறது மாதிரி. ஆனால் பின்னின்றி இயக்கும் தன்மை சனி பகவானுக்கு எப்போவுமே உண்டு. சனி மகா திசைக்கு நேர் ஆப்போசிட் புதன் மகா திசை. குரு திசை பொறுப்புமிக்க மனிதர்களை உருவாக்கும், சனி திசை சோம்பல் தனத்தை கொடுக்கும்னா புதன் அவசர கொட்டத்தனத்தை கொடுப்பார், முந்திரி கொட்டத்தனம். எல்லாம் உடனே என்ன நடக்கும், கிட்டத்தட்ட ராகு திசை மாதிரியே இருக்கும். ஆனால் ராகு வந்து நாசுக்காக காரியம் சாதிச்சிடுவார், புதன் காரியம் சாதிக்க மாட்டார். பதறிய காரியம் சிதறும் அப்படிங்கிற விதியை அப்படியே கொடுக்கக்கூடிய தன்மை, அவசர கதியில் எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடியது, அவசரமாக ஒரு காரியத்தை முடிக்கணும்னு நினைக்கிறது, அதில் நமக்கு லாபம் இருக்குமோ நஷ்டம் இருக்குமோ அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு காரியம் நடந்தால் போதும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு புதன். வேகம், வேகமே விவேகம் என்று நம்பும் தன்மை கொண்டது, வெகுஜன தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது, தன்னால் முடியாதது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி மமதையோடு சுத்த வைக்கிறது, தேவையில்லாத விஷயங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, கடன் வாங்குறது, கடன் இருந்தால் போதும் எனக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கணும்னா நான் அதுக்காக எங்கே வேணால் கையெழுத்து போடுவேன், எவ்வளோ வேணால் கடன் வாங்குவேங்கிறது மாதிரியான மனோநிலையில் மாற்றி விடுறதுங்கிற மாதிரியான மாற்றங்களை தருவாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கஜாமுஜான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒரு நீட்னஸ் இருக்காது, சட்டைக்கும் பேண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், தலைமுடி ஹேர் ஸ்டைலில் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ சார் ஒரு 55 வயசில் புதன் திசை வந்தவர் இப்படிலாம் நடந்துக்கு வரானா அப்படிலாம் நடந்துக்க மாட்டார். அது குழந்தை பருவத்துக்கு உண்டான திசை இல்லைங்களா.
20 வயசுலேருந்து 37 வயசில் நடக்கும்போது இந்த மாற்றங்களை பளிச்சுன்னு நம்ம தெரிய முடியும். ஆனால் 55 வயசுக்காரரும் அந்த கடன் வாங்குவதில் ஆர்வமாக இருக்கிறது, நிறைய செலவினங்கள் செய்கிறதுலையும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த புதன் கொடுப்பார். வேகம், அவசரத்தன்மை, கடனை பற்றி கவலைப்படாத நிலை, எப்போதும் ஒரு பரபரப்பு, ஒரு நிதானங்கிறதே இல்லாத மாதிரி விழுந்தடிச்சு ஓடிக்கிட்டே இருக்காது. பொறுமையாக அவங்களால ஒரு நாள் 1 மணி நேரம் 2 நாள் கூட இருக்க முடியும். அவசரமாக உடனே நம்மக்கிட்டே அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புதன் திசை நடக்கிறவங்க மோஸ்ட்லி இன்றைக்கே பார்க்க மாட்டிங்களா, வெயிட் பண்ண முடியாதுங்க என்னால், அப்படிலாம் முடியாது அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பு, வேகம் அதை கொடுக்கும். புதனுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய கேது டோட்டலாக சுருட்டி ஒரு ஓரமாக உட்கார வச்சுருவார். ஞானம், தெளிந்த ஞானம், எதிலும் பற்றற்ற நிலையை கொடுத்து அப்படியே ஒரு சாமியார்த்தனமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மாற்றத்தை கொடுப்பார். புதன் திசை அவ்வளோ பரபரப்பாக இயங்க வைக்கிறது, கேது திசை ஒரு தெளிந்த அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கும். எதுலேயும் ஒரு நிதானத்தை கொடுக்கறது, எதுலேயுமே ஒரு விட்டேத்தியான மனோநிலை, நமக்கு என்ன போச்சு ஓரமாக நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போயிடுவோங்கிற மாதிரியான மனோநிலையை கொடுக்கறது, அமைதியாக சிந்திக்க வைப்பது, அத்தனை விஷயங்களிலும் உள் அர்த்தங்களை கண்டுபிடிப்பது, ஞான மார்க்கம், இறை வழிபாடு, சந்நியாச வாசம், அதிகமாக கோயில் குளங்களுக்கு தன்னை ஈடுபடுத்தி, இங்கே லக்னத்தில் கேது இருக்கிறவங்களுக்கே இந்த குணங்கள் அப்படியே பிரதிபலிக்கும். கோயில் குளத்துக்கு போகணுங்கிறது, வயதிற்கு மீறிய முதிர்ச்சியான பேச்சுக்கள், 15 வயசுலேயே ஒரு 50 வயசு கிழமை மாதிரி பேசுறதுங்கிறதெல்லாம் அந்த கேது கொடுப்பார். ஞானத்தை வழங்கக்கூடியவர். உடை விஷயங்களில் கவனம் இருக்காது, நடை உடை பாவனைகளில் கவனம் இருக்காது, உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் இருப்பாது. பல்லு வழக்க சோம்பேறித்தனப்படுவாங்க, கேது திசை நடந்துச்சுன்னா டெய்லியும் பல் வளர்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். எதுலேயுமே ஒரு அலட்சிய மனோநிலை இருக்கும். தன் உடம்பையும் மனசையும் ரொம்ப கெடுத்துக்குவாங்க. இது வந்து என்னைக்கு இருந்தாலும் அழியக்கூடியது, ஆத்மாவுக்கு மட்டும்தான் உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த குணங்களில் மாற்றங்கள் இருக்கும். இதுக்கு நேர் ஆப்போசிட் சுக்கிரன். பலன்னு ட்ரெஸ் பண்ணிக்கணும், உலக சுகங்கள் பூராத்தை அனுபவிக்கணும், சொத்து பத்து சுகத்தை சேர்க்கணும், எந்த வழியாயிலும் தான் இன்பமாக இருக்க வேண்டும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அழகான பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அழகான வாழ்க்கை துணை அமையணும், பெரிய அந்தஸ்துக்கு போகணும், கௌரவத்துக்கு போகணும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளில் திருமணத்தின் மூலமே வாழ்க்கை டோட்டலாக மாறிடுமா, வெளிநாட்டு பிரயாணம் இருக்குமா, ஸ்டார் ஹோட்டலில் போய் எப்போ தங்குவோன்னு பரபரப்பாக இருக்கக்கூடிய விதிகளை கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு தசையும் நுணுக்கமாக உங்களை மாற்றமடைய செய்யும். இந்த மாற்றம் மற்றவர்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கவனிக்கத்தக்க அளவுக்கான மாற்றங்களாகவும் இருக்கும். அப்படி இல்லாமல் வெளியில் மாறாத மாதிரியே தெரிந்தாலும் நடவடிக்கைகள், குணநலன்கள், உண்ணும் உணவுகள், உங்களுடைய உடை அலங்காரம் போன்ற மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக எண்ணங்களில் நிச்சயமான மாற்றங்களை உணர முடியும். ஸோ மாற்றம் என்பது ஒரு தசாநாதனுக்கும் இன்னொரு தசாநாதனுக்கும் நிச்சயமாக இருக்கும் என்று கூறி, இந்த மாற்றம் உங்களுக்குள்ளும் ஒவ்வொரு தசையின் முடிவிலும் அடுத்த தசையின் ஆரம்பத்திலும் நடக்கும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.